சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி படம் பண்ணோம், டூயிங் ப்ரோட்டகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துடுறேன், 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா அப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸில் திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு. ஓகே, இது நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கூச்சிடுறீங்க. ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணான்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 hour, நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 hour, வரத்துக்கு 1 hour. நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டேரக்டர்கிட்ட. நேராக போய் இவருக்கு கேட்டேன், சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னாரு. அது என்னென்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்னு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் அந்த தங்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்றது. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே, நம்மளையும் இழுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி, 2 மினிட்ஸ் தான். ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார். மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட். அவர் ஓகே, அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார். ஓகே சார், யுவர் அவர் அசட், ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே,
அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசல நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா, அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன்குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவனுக்கு தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவன் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா. அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல. ஃபாலோ இப்போ வந்துடுங்க அப்படின்ட்டு. லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் தான் பேசலாம். இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர்? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துதான், மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யூர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, அவர் வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தை வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா ஸோ இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்பிலும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ணனிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்னா, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும்
நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறது ரெண்டுமே கலந்து வரப்போ சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very, very beautiful, and the performances are outstanding. Starting with Mithul, he's a lovely performance on debut. பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். there's no எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட, பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும், அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லாரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். வெரி சி. So both of them really amazing to back a film like this. Adu Vaazhaikku appuram it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். சந்தோஷ் தயானிதி இஸ் அ ட்ரெமெண்டஸ் மியூசிஷியன். ஹீஸ் ஒர்க்ட் அண்ட் லேர்ன்ட் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட். அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபர்ஸ்ட் நான் when we first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங். அது பல கோடி வியூஸ் யூடியூப்ல ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலிருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. And I'm so glad that he's making his big film full album. அதுவும் 20 பாட்டுலாம், it's not a joke. And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution. Ayrambhat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு வாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films, because நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do.
அண்ட் வீல் ஆல்வேஸ் பி தேர். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போன்னு 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தா பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. And I want all of you to love both of these films because they are both very sweet and fun and positive and emotional films. And இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு. அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் a very beautiful and positive, almost a cute fairy tale of a film. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ give this film a lot of your love. It's releasing on July 4th worldwide. And I hope ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். And thank you very much. All the best. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். மேடையில் ரொம்ப அழகான இயக்குனர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் எல்லார் முன்னிலையும் இந்த படம் இதை பற்றி பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக இல்லை, 7 கடல் 7 மலை படத்துக்காக பாடல் எழுதுறதுக்காகன்னு சொல்லிட்டு ராம் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ரொம்ப ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு அழைப்பு அந்த அழைப்பு. ஏன்னா அவங்களோட யுவன் முத்துக்குமார் அண்ட் ராம் அவர்களுடைய இணைந்து அவங்க உருவாக்கின பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள். என்னோட பட்டியலில் எப்போவுமே இருக்கிற பாடல்கள், கற்றது தமிழில் வர பாடல்கள் ஆகட்டும், ஆனந்த யாழை ஆகட்டும், அது வரைக்கும் எல்லா பாடல்களும். அங்கே போகும்போது அவரை பார்க்க போகும்போது அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு போகிற வழியில் அவங்களோட பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே போனேன். போயிட்டு அந்த படத்துக்கான வேலை ஆரம்பித்தோம். அந்த படத்தில் ரொம்ப கவித்துவமான ஒரு படம். அந்த படமே அவ்வளோ ஒரு கவிதை. அதில் அவர் தமிழ் கவிதை அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாங்கிட்டே இருந்தார். இன்னும் வேணும் எனக்கு, நான் எவ்வளோ அழகாக ஒரு வரி எழுதிட்டோம், எனக்கு இந்த வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு நான் நினச்சேன்னாலும் இந்த வரி அழகாகிடுச்சு, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற வரி இதோட கம்மியாயிடுச்சு, ஸோ அதையும் இன்னும் கவித்துவமாக்கலாமான்ட்டு ஒவ்வொரு வரியாக அப்படி கேட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கு அப்படி ஆரம்பித்த அந்த திங் அதுலேருந்து பறந்து போக்கு நாங்கள் வரும்போது டோட்டலாக வேற ஒரு டொமைனுக்கு மாறிட்டார். வேற ஒரு ராம் சாரை நான் பார்த்தேன். நான் என்ன எழுதினாலும் ஆக்சிடென்டலாக ஏதாவது கவிதையாக வந்துட்டா கூட, ஐயோ இது கவிதையாக இருக்குங்க, கவிதை வேணாம், இந்த படத்துக்கு இது தேவையே இல்லை, இந்த படம் நான் வேற மாதிரி பண்ணுறேன், வேற மாதிரி என்னோட விஷனே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை டோட்டலாக வேற ஒரு ஜானாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போனார். எனக்கும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்படியே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிச்சு, அப்புறம் முடிக்கும் போது 25 பாட்டு எழுதணும் அந்த படத்துக்கு. அந்த 25 பாட்டில் ஒரு 19 பாட்டு படத்தில் இருக்குது. ஸோ அந்த 19 பாடல்களும் அவர் கூட சேர்ந்து எழுதின அந்த அனுபவம் எப்படி அவர் என்ன ஒரு பேனா மாதிரி பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரோட எண்ணங்களை அப்படியே என்னோட கையை பிடிச்சி அவர் எழுதினார். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஒரு விஷுவல், நீங்கள் பார்த்த பாடல்கள் மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாடல்களை கேட்டால் கூட அந்த படம் உங்கள் கண்ணு முன்னாடி ஓடும். யார் மேலே இருக்கா, யார் கீழே இருக்கா, எவ்வளோ ஆங்கிளில் மலை இருக்குது, இப்படி தான் இந்த முழு படத்தில் இருக்கிற பாடல்கள் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதில் இருக்கும். இந்த பாடல்கள் சில நாள் உட்காந்து ஒரு 5 பாடல்கள் எழுதுவோம், அடுத்த நாள் ஒரு 8 பாடல்கள் உட்காந்து எழுதுவோம். எழுதிட்டு சந்தோஷ்க்கு அனுப்புவோம். சந்தோஷ் உடனே அதுக்கான இசை ஒன்று அமைச்சிட்டு அனுப்புவார். சந்தோஷ் ரொம்ப ஒரு டேலண்டடான ஒரு புது ஜென்ரேஷன் கம்போசர். ஸோ அவரோட மியூசிக் இதில் இருக்கிற வெரைட்டி அது சொல்லும். ஏன்னா ஒரு 19 பாடல் நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா அந்த ஒரு 19 பாடலும் வெவ்வேறு வடிவத்தில் இருக்கும். எந்த ஒரு பாடலும் ஒன்று மாதிரி இருக்காது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. பாடகர்களும் ரொம்ப அழகான பாடகர்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் ஒன்று ராம் சார் சொல்லுவார் யார் யாருன்னா வரப்போகிறாங்கன்ட்டு. சித்தார்த் நான் கண்டிப்பாக அவரை பாராட்டணும். இன்னைக்கு பாட்டு மட்டும் இல்லை, மறுபடி நீ பாட்டும் அவர் 7 கடல் 7 மலையில் பாடியிருந்தார். அவருடைய அந்த குரல் அது ரொம்ப எனக்கு ப்ரொஃபஷனல் சிங்கிங்காக இல்லையான்னு சொல்ல தெரியாது, ஆனால் அது உயிரில் இருந்து பாடியிருந்தார். அவர் பாடினப்போ அதில் இருக்கிற எங்கே திடீர்னு ஒரு பாஸ் விடுவார். அந்த கேள்வி கொக்கி எழுதும் போது அந்த இடத்துல ஒரு அமைதி அப்படியே உள்ளே போயிட்டு திருப்பி அடுத்த வரி வரும். அவ்வளோ உணர்ந்து பாடியிருப்பார் அவர். இந்த படத்துலையும் இந்த பாட்டையும் ரொம்ப அழகாக பாடியிருந்தார். நம்ம டாடி ரொம்ப பாவம் பாட்டு.
இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு இந்த இது எடுக்கும்போதே நம்ம எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். ஒரு வீடு, எல்லாருமே ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 3 வெவ்வேறு உலகங்கள் இருக்கும். நான்ற ஒரு உலகம், என் மனைவின்ற ஒரு உலகம், என்னோட மகன்ற ஒரு உலகம். 3 வெவ்வேறு உலகங்கள். இந்த 3 உலகங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு இணைப்பும் அந்த ஒரு போராட்டமும் இதுதான் வந்து நம்ம எல்லாரோட வாழ்க்கை. அதில் நம்ம எதை ரசிக்கிறோம், எதெல்லாத்தையும் கடந்து போகிறோன்ட்டு ரொம்ப அழகாக அதை படம் பிடிச்சிருக்காரு. இது வந்து ராம்சரோட படத்தில் வழக்கமாக நிறைய வந்து ஒரு சோகம் இருக்கும், நிறைய ஒரு ஏக்கம் இருக்கும், நிறைய அது மாதிரியான எமோஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து முழுக்க படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு மெல்லிய ஒரு சிரிப்பு வந்து எல்லாரோட இதழ்கள்லையும் இருக்கும். அதுக்கு மூலமாக போகும்போது அவங்களோட வலியை சொல்கிறாரு. அந்த சிரிப்போடு அவங்களோட வலியை நம்ம பார்க்குறோம், அவங்களோட நிலையை பார்க்குறோம். யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாத அந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நரேஷனாக இந்த கதையை நான் பார்த்தேன். அதுக்கு கூட வந்து ஒரு உதவ முடிஞ்சது பாடல்கள் மூலமான்றது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. ராம் சருக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு அழகான அனுபவம். இந்த படத்தில் என்னோட ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனும் இருக்குது. என்னோட 1000வது பாடல் இந்த படத்தில் எழுதியிருக்கேன். ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அந்த பாடல் வந்து படத்தோட பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும். ஒரு மகனோட ஒரு ஏக்கம், அப்பா கிட்ட அவனோட ஒரு கெஞ்சலாக அந்த பாடலை வந்து அமைச்சிருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான அந்த கதையை நரேட் பண்ணுற ஒரு பாடல்களாக அமைஞ்சதுக்கு நான் ராம் சருக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் சந்தோஷ்க்கு அகைன் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் எல்லாரும், மிஷ்கின் சார் உட்பட, அவருக்கும் சேர்த்து என்னுடைய நன்றி. வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.